ஹாய் ஆல், திஸ் இஸ் யோர் டாக்டர் நவசங்கரி. ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, ஃப்ளாஸிங் பண்ணால் கம் டேமேஜ் ஆகும், கம் ப்ளீடிங் ஆகும், அது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம வாயை சுத்தமாக வச்சுக்கிறதுல ஃப்ளாஸிங் வந்து இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ அது ஃப்ளாஸிங் பண்ணனால நம்மளுக்கு வந்து சொத்த பற்கள் எல்லாமையும் வாய் துர்நாற்றம் எல்லாமே இருக்கும். ஸோ லெட்ஸ் சி வாட் மேம் ஹேஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளாஸிங் விஷயம். சரிங்களா, அது வந்துட்டு நம்ம ப்ரஷ் பண்ணும்போதே நார்மலாக நமக்கு எல்லா அந்த மாவு படிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்லுக்கு மேலே ஒரு எல்லோவிஷ் மாவு அப்படிங்கிறது, அது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம அந்த வயர் வச்சு தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்லி நீங்கள் வயர் வச்சு எடுக்கும்போது கம் ப்ளீட் ஆகும். ஏன்னா அதை நான் 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் பேஷண்ட்ஸும் சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எல்லாமே இவங்க ட்ரை பண்ணி சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு அவங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. பேஷண்ட்ஸ் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேஷண்ட் 3 வருஷம் பார்த்துருக்கேன், ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் கணக்கு போட்டுக்கணும் எவ்வளோ பேருன்னு. ஸோ அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வயர் வச்சு எடுக்கும்போது உங்களோட அழுக்கு எப்படி வருதோ அதே அளவுக்கு கம் டேமேஜஸ் இருக்கும். இப்போ நம்ம பெரியவங்க நம்ம கரெக்டாக எடுக்கிறோம், சின்ன பிள்ளைங்களுக்குலாம் என்னென்னு போய் மேலே மாட்டிக்கிச்சுன்னா அதுலேருந்து ஒரு லீக்கேஜ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ பிஃபோர் தட் ஃப்ளாஸிங் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 பல்லுக்கு நடுவில் ஒரு ஃபுட்டு தங்கிக்குது அப்படின்னா அது எது மூலியமாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸிங் மூலியம் தான் எடுக்கணும். நான் ப்ரஷ் பண்ணுறேன் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா பிரிஸ்டல்ஸ் வந்து அந்த ஏரியா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரஷ் மூலிமா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ ஃப்ளாஸிங் மூலிமா தான் எடுக்க முடியும். பட் நிறைய பேர் வந்து டூத் பிக்ஸ் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது கம்ப்ளீட்லி ராங். ஸோ அதை பற்றியான வீடியோ நான் வந்து கீழே டேக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம் ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஸிங் பண்ணால் கம் ப்ளீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ராங் மெத்தடில் பண்ணால் ப்ளீட் ஆகிறது கண்டிப்பாக ஆகும். பட் த ரைட் வே ஆஃப் ஃப்ளாஸிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளீட் ஆகாது. ஸோ ஆக்சுவலி ஃப்ளாஸிங் வந்து நம்மளோட ஈரை வந்து வளர செய்யும். தட் ஸ்டிமுலேட்ஸ் த ஜிஞ்சைவா, பிளட் சப்ளை அதிகமாக இது பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ளாஸிங் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சில்ட்ரனுக்கு வந்து பண்ணால் மேஜராக கம் ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில்ட்ரனுக்கு ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம தான் பண்ணி விடணுமோ தவிர அவங்களே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு டூ த ஃப்ளாஸிங். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளோட சூப்பர்விஷனில் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளாஸ் பண்ண சொல்லித்தரணும், நம்ம தான் பண்ணி விடணும் ஆக்சுவலி. பிகாஸ் ஃப்ளாஸிங் சில்ட்ரனுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களுக்கு டூத்தில் மினரல் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்துக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் சாக்கீஸா, ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போயிட்டு டீத்தில் வந்து லாட்ஜ் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து டீகே வர ஆரம்பிச்சிடும். ஆஸ் அ பேரண்ட்டாக 6 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவங்களோட ப்ரைமரி டூத்தை வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி தான் வைக்கணும். பிகாஸ் நான் ப்ரைமரி டூத்தை நீங்கள் சேவ் பண்ணாமல் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கீழேருந்து வரக்கூடிய பர்மனெண்ட் டூத் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ் க்ராஸாக அந்த நேரான பாத்வேல இல்லாமல் கிறிஸ் க்ராஸாக முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா பர்மனெண்ட் டீத் வளரக்குள்ள ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ தட் வில் அஃபெக்ட் தி appearance of the children. So let's see the proper method of flossing. Today, start by pulling out some dental floss from the container, break off about 45 centimeters, 18 inches, and wind the ends around each of your index fingers. Keep winding the dental floss until you have about 5 centimeters between your fingers. Next, gently slide the floss between 2 of your teeth using a rocking motion. Be careful not to force the floss in or snap it into place. You may find it helpful to use your thumbs to gently push the floss between your teeth. When the floss reaches your gum line, curve it against one of your teeth. Next, slide the floss up and down between your tooth and gum. This helps to clean between your teeth, where a toothbrush can't reach. Be careful not to push the floss into your gum, as this can damage it. Once you start to feel some resistance on your gum, gently take the floss away from between your teeth. Next, wind the used floss around one finger and release a new section from the other finger. Making your way around your mouth, continue using these steps until you've cleaned between all of your teeth. Don't forget to floss behind your back teeth too. You can also clean between your teeth. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளி 18 இன்ச்சஸ் கிட்ட வயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தம் ஃபிங்கர்லேயும் இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேயும் ஒன்ஸ் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிக்கிட்டு 2 டூத்துக்கும் நடுவில் ஜென்டலாக வந்து விடணும். ஸோ ஜஸ்ட்டு ஆஸ் சச் நீங்கள் அப்படியே டப்புன்னு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஞ்சைவா வந்து டேமேஜ் ஆகும். ஸோ ஜென்டலாக தான் விடணும். எப்படி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பிங் மோஷன், அப்படியே இன் அண்ட் அவுட் உள்ளே வெளியில் அப்படின்னு விட்டு எடுத்திங்கன்னா அந்த கான்டாக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணி போயிடுவோம். ஸோ
தென் அந்த வயரை இப்போ 2 டீத்துக்கு நடுவில் விடக்குள்ள ஸோ ஒரு 1 டூத் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ 1 டூத்தோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மேலே கீழே அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஃபுட்டில் அங்கே உள்ள லார்ஜ் ஆகிருக்க ஃபுட்டு வந்து அந்த ஃப்ளாஸில் வந்து வேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேக்ஸோட நம்மளுக்கு வந்து கோட் ஆகி வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். ஸோ 1 டூத் கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு அதர் டூத். ஸோ அதர் டூத்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே எடுத்திங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து எல்லா டூத்துக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எடுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ண ஃப்ளாஸே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஃபுட்டி ப்ரீஸ் தட் இஸ் அதில் ஜெர்ம்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் திருப்பியும் கையில் ரோல் பண்ணிக்கிட்டு வேறு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஃப்ளாஸ் தான் வந்து அதர் டூத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாஸிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஜென்ரலாக விட்டிங்கன்னா கம் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஓரல் ஹைஜீன் ப்ரொசீஜர்ஸை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அட் லாஸ்ட் உங்களுக்கு வந்து ஏஜ் ஆக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிகே ஆரம்பிக்கும். ஸோ டிகே ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த பல்லுக்கு நல்ல சந்தி ஏற்படுச்சு அப்படின்னா அதில் உணவு மாட்டும். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை தான் ஏற்படுத்தும். ஒரு ஜென்டிலாக ஒரு மார்னிங் ப்ரஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எதர் மார்னிங் பண்ணுங்கள் இல்லை நைட் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ ஃப்ளாஸிங் அப்படின்றது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஓரல் ஹைஜீன் ப்ரொசீஜர். ஸோ டூ ஃப்ளாஸிங் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் த டிகே. தேங்க்யூ.